Hello students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் எப்படி வரும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சரியா? நான் ஸ்டார்டிங்லேயே பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம இப்போல இருந்து ஒவ்வொரு எக்ஸாமையும் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டா, அது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்னு நினைக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய போர்ஷன் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான போர்ஷன் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மாதிரி தான் குவார்டர்லிக்கு, அடுத்து செகண்ட் மிட்டம், அடுத்து ஹாஃப் இயர்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் மார்க்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸும் கண்டிப்பாக அதிகமாகும். நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி டிப்ஸு, இது மாதிரி நம்ம பல வீடியோஸ் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்ருப்போம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உண்மையாக 100% நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை விட அதிகமான மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th மேத்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் எது இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நாமளே செலக்டிவான ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதில் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 சாப்டர் க்ளோஸ். இன்னும் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இந்த 3 சாப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 சாப்டர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே என்ன சம் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் எதுன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 5 மார்க் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் 1.3, 1.4, 1.5, 1.6, 1.8, 1.9, 1.10, 1.11, 1.15, 1.17, 1.18, 1.20, 1.21, 1.38 and theorem 1.5, 1.6, 1.7. எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.1ல் சம் நம்பர் 4, 8, 9, 11, 1.2ல் 2 and 3, 1.4ல் 2. சாப்டர் 1ல். இந்த சாப்டர் 2ல் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 2.1ல் 4th சப்டிவிஷன் அண்டு 5th சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 2.2, 2.4, 2.11, 2.12, 2.13, 2.16, 2.17, 2.20, 2.30. எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 3rd சம், 5th சம், 6th சம். எக்ஸசைஸ் 2.2ல் 3rd சம், 2.3ல் 3rd சம், 2.4ல் செகண்ட் சம்மும் 4th சம்மும், 2.5ல் 3, 4, 5, 9, 10, 2.6ல் 4th sum, 5th sum, 2.8ல் first sum, third sum, seventh sum and eighth sum.
Then third chapter la example problems la example 3.3, 3.14, 3.29 exercise la 3.1 la second sum, third sum, fifth sum, seventh sum and ninth sum. 3.2 ஃபுல்லாக படிச்சுக்கிறங்க. 3.3ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும். 3.5ல ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் சப் டிவிஷன், தேர்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம். இந்த எக்ஸசைஸ் 3.6 வந்து ஃபுல். சரியா? இது வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த 3 சாப்டரில் உள்ளது. ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கானது. தென் 5 மார்க் ப்ராப்ளம்ஸில் இதே 3 சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் ப்ராப்ளம்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.12, 1.24, 1.26, 1.28, 1.34, 1.37, 1.39 and 1.40. Then exercise 1.1 third sum, seventh sum, 13th sum, 14th sum. 1.2 third sum second subdivision. 1.3 first sum fourth subdivision, second sum, third sum, fourth sum, fifth sum. And 1.4 first sum fourth subdivision, third sum, fourth sum, fifth sum. And exercise 1.5 first sum second subdivision, second sum, third sum, fourth sum. 1.6 second sum, third sum. And 1.7 second sum and third sum. சரியா? இது சாப்டர் 1ல. சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.8, 2.14, 2.15, 2.27, 2.34, 2.36. எக்ஸசைஸ் 2.4ல சிக்ஸ்த் சம்மும் செவன்த் சம்மும். 2.5ல செவன்த் சம். 2.6ல செகண்ட் சம். 2.7ல தேர்ட் சம்மும் சிக்ஸ்த் சம்மும். தென் 2.8ல ஃபோர்த் சம்மும் ஃபிஃப்த் சம்மும். தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 3.4, 3.5, 3.6, 3.10, 3.19, 3.20, 3.21 and 3.28. Then exercise 3.1ல third sum, fourth sum, eighth sum, 10th sum. 3.2ல fourth sum. 3.3ல fourth sum and fifth sum. 3.4 full. 3.5 third sum, fifth sumல first subdivision, sixth sum and seventh sum. சரியா? ஸோ இது பார்த்துக்கிறங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மார்க்கும் தரவாக இருந்தீங்க அப்படின்னா 95 மார்க்ஸ் உங்களால் 100க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்மில்.
பப்ளிக் எக்ஸாம்லையும் இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இப்போவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதே நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் அல்ல ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்ககிட்டயும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.